சமநிலையில் கம்பு என்ன செய்யணும் அப்படின்னா, 2 காலையும் ஒட்டி வச்சிடணும். 2 காலையும் ஒட்டி வச்சு உங்களுடைய லெஃப்ட் சைடு இடது பக்கம் லெஃப்ட் சைடு காலை ஒட்டி கம்பை என்ன செஞ்சிடணும் வச்சிடணும். உங்களுடைய ஷோல்டருக்கு வெளியே கம்பு இருக்கணும். கையை வந்து லெஃப்ட் கை கீழே கம்பை இந்த மாதிரி பிடிக்கணும். இதுதான் சமநிலை. இதுதான் சமநிலை நிற்கணும். இப்போ சமநிலையிலேருந்து தயார் நிலைக்கு வர போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ 1 சொல்லும் போது உங்களுடைய வலது கை ரைட் ஹேண்டாக சல்யூட் அடிப்போம்ல, அந்த மாதிரி கொண்டு வந்து உங்கள் கண்ணுக்கு கீழே கம்பை கேட்ச் பண்ணணும். இந்த பொசிஷனில் இருக்கணும். கை இப்படி பிடிக்கக்கூடாது. சல்யூட் அடிக்கிறப்போ ஆங்கிளில் கொண்டு வந்து இந்த மாதிரி கேட்ச் பண்ணுறோம். 1. இப்போ உங்கள் லெஃப்ட் கை என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி வானத்தை பார்த்த மாதிரி ஓப்பன் பண்ணிடணும். இதுதான் 1. 2 என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வலது காலை தூக்கும் போது கம்பை அப்படியே உருகணும். 3 காலை பின்னாடி வைக்கணும். 4 இந்த கம்பை உங்கள் முதுகுக்கு பின்னாடி இருந்து எடுத்து இந்த பொசிஷனில் என்ன செய்யணும், உங்கள் உடம்பை ஒட்டி கொண்டு வந்து வைக்கணும். கம்பை எடுக்கும் போது உங்கள் உடம்பை ஒட்டி இந்த மாதிரி எடுக்கணும். இப்படி என்ன செய்யக்கூடாது, இப்படி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கொண்டு வந்து தயார் நிலையில் நிற்கணும். தயார் நிலையில் நிற்கும் போது உங்களுடைய அந்த கம்புடைய நுனிப்பகுதி உங்களுடைய நெத்தி போட்டு புருவத்துக்கு நேரம் என்ன செய்யணும், நிற்கணும். இடது கால் நல்லா மடக்கியிருக்கணும். வலது கால் பின்னாடி மடங்கக்கூடாது. இடது காலை மட்டும் முன்னாடி உங்களுடைய பெருவிரல் உங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி மடக்கியிருக்கணும். இதுதான் சமநிலையிலேருந்து தயார் நிலை வரக்கூடிய பொசிஷன். இப்போ தயார் நிலையிலேருந்து சமநிலை வரப்போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரைட் காலை சேர்க்குறோம். அடுத்து இடது கம்பை வந்து என்ன செய்கிறோம், அப்படியே பின்னாடி தூக்கி எப்படி எடுத்தோமோ அதே மாதிரியே கொண்டு வந்து வைக்கிறோம். அடுத்து ரைட் கையை கீழே இறக்கி சமநிலைக்கு வரும். இதுதான் தயார் நிலையிலேருந்து சமநிலைக்கு வரக்கூடிய பொசிஷன். இப்போ நான் ரெண்டையும் சேர்த்து பண்ணுறேன். தயார் நிலை, சமநிலை. தயார் நிலை, சமநிலை.